Good afternoon, students. Today we are discussing about anti-lock braking system, that is ABS. ABS is a safety feature in vehicles that prevent the wheel from locking up during hard braking. This helps maintain steering control and reduce the risk of skidding, especially on slippery surfaces. ஏபிஎஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம பிரேக்கை எஃபெக்டிவாக பிடிக்கிறதுக்காக ஏபிஎஸ். சப்போஸ் ஏபிஎஸ் இல்லைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸ்கூட்டரில் இப்படி போயிட்டுருக்குறோம், டக்குன்னு பிரேக் பிடிச்சா வீல் சுற்றாது, பிரேக் பிடிச்சா சுற்றாது, அப்படின்னா வீல் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வீல் சுற்றாது, பட் ஸ்லிப் ஆகி போயிட்டே இருக்குது. நம்ம பிரேக் பிடிச்சாலும் கூட ஒரு 20 அடிக்கு ஸ்லிப் ஆகி போயிட்டே இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற ஒரு சிஸ்டம் தான் ஏபிஎஸ்ம்பாங்க. அதில் விட்டு விட்டு டக்கு டக்கு டக்குன்ட்டு பிடிக்கும்போது ஒரு க்ரிப்பாக இருக்குது. ஹவு ஏபிஎஸ் ஒர்க்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பீட் சென்சார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மானிட்டர் த ஸ்பீட் ஆஃப் ஈச் வீல், ஒவ்வொரு வீலு என்ன ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறத அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குது. செகண்டு ECU, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. Analyzes data from the sensor and detect when a wheel is about to lock. சென்சார்லேருந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி எப்போ நம்ம லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு திங்க் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான் ECU அப்படிம்பாங்க. அப்புறம் ஹைட்ராலிக் மாடுலேட்டர், adjust brake pressure to prevent wheel lockup by rapidly pulsing the brake. டக்குன்னு யாராவது குறுக்கால வந்துட்டாங்கன்னா நம்ம நச்சுன்னு பிடிச்சிடுவோம். அப்போ வண்டி ஸ்கிட் ஆகிடுது. எல்லாத்துக்குமே காரு பைக் எதுவாக இருந்தாலும் ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபுல் பிரேக் பிடிச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக போய் நிற்காது, நம்ம திரும்பிடு, இல்லைன்னா கீழே வந்துடும். அது ஃபிசிக்ஸ், அது நம்ம ஒன்றும் மீற முடியாது. பட் அதுக்காகத்தான் இந்த ஏபிஎஸ்னு கொடுத்து ஓரளவுக்கு, பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இது பண்ணலாம். பெனிஃபிட் ஆஃப் ஏபிஎஸ்: improves steering control during emergency braking. நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்ம பிரேக் பிடிக்க முடியும், என்னதான் வசையாக போயிட்டு வந்தாலும் திடீர்னு பிரேக் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கு. அதுதான் ஸ்டீரிங் கண்ட்ரோல், அதைத்தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. ரெடியூஸ் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆன் வெட் ஆர் ஸ்லிப்பரி ரோடு. அந்த வழக்கமாக ஏபிஎஸ் இல்லாத ஒரு 20 அடி போய் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக 10 அடியிலேயே நிற்கி. உங்களுக்கு ஒரு டவுட் பண்ணலாம், ஏபிஎஸ் இல்லாது ஃபுல்லாக பிரேக் பிடிக்குது, இது விட்டு விட்டு பிடிக்குது, அப்புறம் இது கம்மியான ஸ்பீடில் நிற்கிதுன்னா டக்குன்னு பிடிக்கும்போது லாக் ஆகிடுது, ஸ்லிப் ஆகி போயிட்டே இருக்குது. இதில் அந்த ஸ்லிப்பேஜ் இருக்காது. ஸ்லிப்பேஜ் இல்லைனாலே நம்மளுக்கு சேஃப் தான் நமக்கு. அதனால ஓரளவுக்கு ரீசனபிள் டிஸ்டன்ஸில் நிறுத்திடலாம். தான் ரெடியூசஸ் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆன் வெட் ஆர் ஸ்லிப்பரி ரோடு. ப்ரிவென்ட் ஸ்கிட்டிங், ஸ்கிட் ஆகிறது அண்ட் லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அப்படின்னா கண்ட்ரோல் லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. என்ஹான்சஸ் சேஃப்டி ஃபார் டிரைவர்ஸ், பேசஞ்சர்ஸ் அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸ். ஓட்டுறவங்களுக்கு சரி, உள்ளே உட்காந்துட்டு வர்றவங்களுக்கு சரி, அல்லது பாதசாரிகள், ரோட்டில் நடக்கக்கூடிய பெடஸ்ட்ரியன்ஸ், அவங்களுக்குமே இது ஒரு சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டு. இதில் என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தா நிறையா டைப்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா வந்திருக்கு. 4 சேனல் 4 சென்சார் ஏபிஎஸ் அப்படின்பாங்க. மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. இண்டிவிஜுவல்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஃபார் ஈச் வீல், ஒவ்வொரு வீலுக்குமே இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் வச்சுக்கு. 3 சேனல் 3 சென்சார்ஸ் ஏபிஎஸ் used in some trucks, controls the front wheel separately and rear together. ஃப்ரண்ட்டை மட்டும் தனியாக வேணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அல்லது ரியர் கூட சேர்ந்து கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்கூட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டியோ ஸ்கூட்டராக எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பிடிச்சாது பிளாக்லேயும் சேர்ந்து பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி மெத்தட் தான் இருக்குது. 1 சேனல் 1 சென்சார் ஏபிஎஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டர் வெஹிக்கிள்ஸ், கண்ட்ரோல் போத் ரியல் வீல்ஸ் டுகெதர். பழைய பைக்குகளில் இருக்குது, 2 வீலையும் சேர்ந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி கூட இருக்குது. அந்த ஸ்கூட்டரில் காம்பி பிரேக் சிஸ்டம் வாங்க. அது எதுக்குன்னா, இப்போ ஃப்ரண்ட்டை பிடிச்சா எஃபெக்டிவாக நிற்கியா, நான் ஸ்கிட் ஆகிடுது. பேக்கை பிடிச்சோம்னா
நிற்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது, ஆனால் கண்ட்ரோல் தான் நிற்கி. ரெண்டையும் கம்பைன் பண்ணோன்னு தான் காம்பி பிரேக்குன்னு கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு பிரேக்கை பிடிச்சாலும் ரெண்டுமே அப்ளை ஆகுது. Advantages and disadvantages of ABS: prevent wheel lockup, improve steering control, reduces skidding, shorten stopping distance, enhance safety, lower insurance cost, works with other safety systems. Disadvantagesனா increases stopping distance on loose surfaces, அந்த இடத்துல higher maintenance cost, false sense of security, இது ஒரு இஷ்யூ இருக்குது, vibration and noise during operation, not as effective on certain road condition, higher initial vehicle cost. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஏபிஎஸ்னுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்.